how to spot an opportunity. Opportunity comes for prepared mind. ஸோ யார் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஐடியலாக உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னா வரவே வராது. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த ஸ்பாட் பண்ணி அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஆனால் பீப்புள் அதை என்னன்னு சொல்லுவாங்க, லக் அப்படிம்பாங்க. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இதில் நம்ம பிஸ்னஸை பற்றியான நிறைய வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹவு டு ஸ்பாட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்பாட் பண்ணுறதை விட இதை நான் வேறு மாதிரி தான் பேச போகிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஃபார் ப்ரிப்பேர்டு மைண்டு. ஸோ யார் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்பாட் பண்ண முடியாது. சரியா? நீங்கள் ஐடியலாக உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரவே வராது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்கு ஆனால் வந்து பீப்புள் இதை இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்பாட் பண்ணி அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஆனால் பீப்புள் அதை என்னன்னு சொல்லுவாங்க, லக் அப்படிம்பாங்க. லக் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ரைட் டைம் இன் ரைட் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அது லக்கு. ஆனால் அந்த ரைட் டைம் இன் ரைட் பிஸ்னஸ் போகிறதுக்கும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சால் தானே. எல்லாருக்குமே அது வந்து ரைட் டைமில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நித்ராவை 2012 ஆரம்பித்தோம். எங்களுக்கும் ரைட் டைம் தான், ரைட் டைம் இன் ரைட் பிஸ்னஸ். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நித்ரா பிராண்ட் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா இல்லாமல் நாங்கள் ஹிந்தி காலன் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக எங்களுடைய ரீச் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து திருச்செங்கோடு மாதிரியான ஒரு ஊரில் இருந்துட்டு ஒரு சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து செய்கிற வேலையை நாங்கள் இங்கேருந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ப்ரிப்பேர்டானா எனக்கு இன்டர்நெட்டை பற்றி தெரிஞ்சிருந்தது. கம்ப்யூட்டரை வாங்கி கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண கற்றுருந்தேன். ஸோ அப்போ மொபைல் வரும்போது மொபைல்லையும் நான் வந்து எர்லியராக அந்த மொபைலை ஈவன் இந்த சாம்சங் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி சாம்சங் டேப் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். அப்போ ஃப்ளிப்கார்ட் 2008 வந்துருச்சு. நான் ஆர்டர் போட்டு அன்றைக்கி போய் சேலம் தான், டெலிவரி திருச்செங்கோடு கிடையாது, சேலம் போய் நாங்கள் வந்து அந்த டேப்பை வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்படி தான் என்னோடய லேர்னிங், இந்த கண்டினியூஸ் லேர்னிங்கு, மார்க்கெட்டை வந்து ஸ்டடி பண்ணுறது, சரியா, இதெல்லாம் கண்டினியூஸாக இருந்ததுனால என்னால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போக முடிஞ்சது. ஸோ இப்போ கூட ரீசெண்டில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நோக்கியோ, இப்போ நமக்கு தெரியும் நோக்கியோ மொபைல் ஃபோன் இப்போ பெருசாக இல்லை. ஆனால் நோக்கியோ டெலிகாம் பிஸ்னஸ்லலாம் இருக்கிறாங்க, டெலிகாம் நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ்லலாம். அதனுடைய CEO வந்து சொல்லியிருந்தார் 2030 6G வரும்போது வந்து 6G இந்த ஏஐலாம் வரும்போது மொபைல் ஃபோன் இருக்காதுன்னு சொன்னார் 2022-23 வாக்கில் சொன்னார். இன்றைக்கி 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2030க்கு 5 வருஷம் இருக்குது. ஸோ இப்போ மொபைல் ஃபோன் இல்லைன்னா எங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அதை நான் கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணுறேன், ஸ்டடி பண்ணுறேன், அதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இன்கேஸ் மொபைல் ஃபோன் இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் எல்லாம் எப்படி மாற்றணும், பிவோட், ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பிவோட் எப்படி பண்ணணும். ஸோ அதை வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஃபார் ப்ரிப்பேர்டு மைண்டு. ஆல்ரெடி உங்கள் மைண்டு ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் முதல்ல அதை ஸ்பாட்டே பண்ண முடியும். ஒன்று இருக்குங்கிறதையே ஸ்பாட் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்பாட். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸே நல்லா போயிட்டு இருக்கும்போது நீங்கள் புது பிஸ்னஸ் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ அதையே கண்டிப்பாக க்ரோத் பண்ணலாம். இல்லை இப்போ இருக்கிற பிஸ்னஸ் வந்து க்ரோத் இல்லை, ஸ்ட்ரகிளிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் சொல்ல வர்றது இது டெக்னாலஜி சைடில். நார்மலாக உங்கள் சைட்லேயே என்ன ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த அனலைசிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா, சேஞ்ச் ஆகும்போது நம்மளையும் சேஞ்ச் பண்ணிக்கிறது ஒன்று. ரெண்டாவது அதில் வந்து ஏதாவது நியூவாக ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா ஸ்பாட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து அதில் ஃபஸ்ட் மூவராக உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. நிறைய இந்த ஃபஸ்ட் மூவரை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கிறோம். ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ், லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எல்லாம் பழைய வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ நாம் ஃபஸ்ட் மூவராக இருந்தோம்னா மோர் மணிங்கிறத விட ஏர்லியராக நம்ம காம்படிஷன் வரதுக்கு முன்னாடி வி கேன் ஏர்ன் மணி. ஏன்னா காம்படிஷன் வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் மார்ஜின் காலி ஆகிடும். நிறைய காம்பீட் வர ப்ரைஸ் குறையும் போது நீங்களும் உங்கள் ப்ரைஸை ட்ராப் பண்ண வேண்டி வரும். ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து அங்கே அடிப்படும். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் மூவராக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் யூ கேன் மேக் மச் மோர் மணி மேக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. வி ஆர் டூயிங் பிஸ்னஸ் நாட் சேரிட்டி. ஸோ நம்மளுடைய அல்டிமேட் கோல் மணி மேக் பண்ணுறது தான். ஸோ அப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து
ஃபைன் பண்ணணும். இதே மாதிரி தான் இப்போ ட்ரோன் ஒன்று நாங்கள் ட்ரோன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் அப்படி தான். எனக்கு இந்த டெக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, டெக்கை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்தார். அவர் ஜாப் கேட்டு தான் வந்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ட்ரோனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ட்ரோனில் ஒர்க் பண்ண முக்கியமான ஆளை வந்து அந்த அதில் இருந்தவங்களையெல்லாம் வர வச்சு, ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரோன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது என்னால் இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜா இல்லையாங்கிறது இன்னும், ஏன்னா அது இப்போ தான் 1 year தான் ஆகுது. அது போக போக தான் தெரியும். பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு மூவர் இல்லைனாலும் ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட் மூவர் கிடையாது. லாஸ்ட் மூவர்லேயும் சக்ஸஸ் இருக்குது. அது வந்து பிஸ்னஸை பொறுத்து, நம்ம எடுத்துகிட்டு போகிற ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து லாஸ்ட் மூவர்லேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட் மூவரில் ஃபெயிலியரும் இருக்குது. சரியா? இது ரெண்டுமே பாசிபிலிட்டி. ஃபஸ்ட் மூவரில் வந்து சக்ஸஸும் இருக்குது, ஃபஸ்ட் மூவரில் ஃபெயிலியர் இருக்குது. லாஸ்ட் மூவர்லேயும் சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே இருக்குது. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணி எடுத்துகிட்டு போகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் அதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான், என்னோடய மைண்டு ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நாட் அ ஷியர் லக்கு. ஸோ ஈவன் லக்கில் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிசிப்ளினும் ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் சக்சீட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு கண்கூட தெரியுது, சேம் ஃபீல்டில் சேம் டைமில் ஆரம்பித்தவங்க பாதி பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க, பாதி பேர் சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் முக்கியம். சரிங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா லேர்னிங் இருக்கணும், கண்டினியூஸாக லேர்னிங் இருக்கணும். நீங்கள் மார்க்கெட்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கணும், கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய பேர்த்தோட நெட்வொர்க்கிங் பண்ணி பேசணும். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, அதே மாதிரி மனதுக்குள்ளே ஒரு தேடுதல் வேட்கை, ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் பீப்புள் கால் இட் ஆஸ் லக். தேங்க்யூ.